ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலக்கீரை தொக்கு. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இந்த மாதிரி பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சம் பெருசாக வெட்டி வச்சுக்கோங்க. பூண்டு கொஞ்சம், தக்காளி, வெல்லம். இது புளி வந்து கொஞ்சமாக தக்காளி போடுறதுனால கம்மியாக போதும். இது வந்து நம்ம இதை அரைக்க போகிறோம். இது வந்து தாளிக்கும் போது எடுக்க போகிறோம். உப்பு அதுக்கு தேவையான அளவு, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள், இது வந்து தனியாத்தூள் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெங்காயம், தக்காளி, இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. இதை மூணையும் வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெட்டிட்டு பாலக்கீரை வந்து நல்லா பொடியாக வெட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பேஸ்ட்டை. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயை எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் பூண்டு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் தட்டிக்கோங்க. கடுகு வெடித்ததும் அதில் அந்த பூண்டை போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி பேஸ்ட் வந்து கொஞ்சம் பாதி வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம பொடி எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையுமே நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சாரி, உப்பு போடலை நான். கீரையை வச்சுட்டு அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து கீரையை வச்சிடலாம். இதில் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம கீரையை போட்டுட்டு உப்பு போட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் வந்து தானாகவே வதங்க ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த அளவு தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். அது கீரையில் இருக்கிற தண்ணியே வந்து வதங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த கீரையில் இருக்கிற தண்ணியே போதும். இது ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். நான் ரெடியான பிறகு காமிக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. கீரை நல்லா வெந்துடுச்சு அதுலேயே. இப்போ நம்ம வந்து கம்மியாக எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை வந்து அதில் போட்டுக்கலாம். வெல்லம் வந்து வேண்டாம் அப்படின்னா ஆப்ஷனல் தான். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.